இப்போ கூட இந்த ஜனநாயகன் படத்துக்கு வந்து முதலமைச்சர் வந்து தேங்க்ஸ் சொன்னதுக்கு தான் ஒரு சொன்னாரே தவிர ராகுல் காந்தி சொன்னதுக்கு தேங்க்ஸ் சொல்லலை. எல்லாருக்கும் பாதுகாப்பாக இருக்கிறேன்ற மாதிரியான ஒரு ஆட்சியை வந்து ஸ்டாலின் கொடுத்தார், ஆனால் கொடுக்கல. அந்த ஒரு தோற்றத்தை காட்டுகிறார். இன்னைக்கு தாவேக்காக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய ஒரு மக்கள் ஆதரவுன்றது திமுக மீதான கோபத்திற்கான ஒரு வடிகாலாக நான் பார்க்குறேன். ஆட்சியில் இருக்கிறதா அப்படின்ற ஒரு வசதிக்காக அரசு கஜானாவில் இருக்கிற பணத்தெல்லாம் அள்ளி கொடுத்து ஜெயிக்க நினைக்கிறது ரொம்ப பெரிய ஒரு அயோக்கியத்தனங்க. செங்கல்பட்டு கோர்ட்டில் அவங்க தாக்கல் பண்ணிட்டாங்க, டிசம்பர் மாதமே தாக்கல் பண்ணிட்டாங்க. அங்கே கோர்ட்டில் இருக்க ஊழியர்கள் யாரோ திமுக காரங்களுக்கு எடுத்து கொடுத்து அதை லீக் பண்ணியிருக்காங்க. அறம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நடப்பு அரசியல் நிகழ்வு பற்றி பேச நம்முடைய இருந்திருக்கார் அறம் இணை இதழ் ஆசிரியரும் மூத்த பத்திரிகையாளரும் சாவித்திரி கண்ணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். இன்னைக்கு தஞ்சாவூரில் விஜய் அவர்கள் பேசின பேச்சு தான் வைரலாக போயிட்டு இருக்குது. முதல் முறையாக ஜனநாயகனை பற்றி பேசியிருக்காரு, மக்கள் பிரச்சனை பற்றி பேசியிருக்கிறாரு, தேர்தல் வாக்குறுதி கொடுத்துட்டு இருக்காரு. நாளுக்கு நாள் அவரோட பேச்சில் ஒரு முதுமை தெரியுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லைப்பா, நீங்கள் சொல்கிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் அவர் வந்து ஒவ்வொரு தேர்தலில் ஒவ்வொரு மேடையில் ஒவ்வொரு விதமாக பேசிகிட்டு இருக்காரு. இப்போ கூட இந்த ஜனநாயகன் படத்துக்கு வந்து முதலமைச்சர் வந்து தேங்க்ஸ் சொன்னதுக்கு தான் ஒரு சொன்னாரே தவிர ராகுல் காந்தி சொன்னதுக்கு தேங்க்ஸ் சொல்லலை. கவனிக்கணும். ஆமாம், காங்கிரஸுக்கும் தாவேக்காவுக்குமான ஒரு உறவு வந்து இருக்குன்றத வந்து அப்படி சொல்கிறது மூலமாக சந்தேகம் வந்துடக்கூடாதுன்னு நினச்சி பயந்தாரா? மற்றவங்க எல்லாருக்கும் நல்லது, அதே மாதிரியே எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன், சப்போர்ட் பண்ணவங்க எல்லாருக்கும் பொதுவாக ராகுல் காந்தி அந்த மாதிரி பண்ணுறது வந்து காங்கிரஸ்காரங்க மனசு புண்படுத்தும் இல்லையா? அப்போ வெளிப்படையாக சொல்கிறதுக்கு என்ன பயம் வேண்டி கிடக்கும். ஆனால் ட்விட் போட்டார் ராகுல் காந்தி, நேரடியாகவே ட்விட் போட்டார். அவருக்கு ஏன் பதில் சொல்லலை? தேங்க்ஸுங்க. ஸ்டாலினை சொல்லும்போது ராகுல் காந்தியும் சொன்னார் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லலாமே. அப்போ இவருக்கு வந்து அதாவது போதுமான அளவுக்கு இங்கே அரசியல் மெச்சூரிட்டி இல்லைங்க, நல்லாவே தெரியுதுங்க. பல்வேறு பிரச்சனைகளை வந்து அந்த தேர்தல் அந்த பிரச்சாரத்துக்காக எழுதி கொடுத்து அதை வந்து உள்வாங்கிக்கிட்டு வந்து பேசுகிறதுக்கும் ஒவ்வொரு பிரச்சனையை பற்றி ஆழமாக புரிஞ்சு இப்படி இருக்குது, இதுக்கு என்ன தீர்வு இருந்தால் சரியாக இருக்கும் அப்படின்ற ஆத்மார்த்தமாக அதில் வந்து ஈடுபடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இவர் வந்து ஒரு ரெடிமேடு அரசியல்வாதியாக அப்பப்போ மாறிட்டு அப்புறம் வந்து போயிடுறாரு, விட்டுறாரு. சரிங்களா? இந்த அணுகுமுறைன்றது வந்து அதாவது தமிழ்நாட்டில் உண்மையிலேயே ஒரு மூன்றாவது சக்திக்கான தேவை இருக்குது. திமுக அதிமுக சரியில்லை, ஒரு மூன்றாவது மாற்று சக்தி வேணும், புதிய சக்தியாக வேணும், அதுவும் ஒரு நல்ல அறிமுகமான ஒரு ஆளாக இருக்கார், இவர் வரட்டும் அப்படின்ற எண்ணம் அதிகமாக இருக்குது. அந்த எண்ணத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னை தகவமைச்சுக்கிறதுக்கும் உழைக்கிறதுக்கும் கட்சியை ஒருங்கிணைப்பதற்குமாக அவர் தயாராக இருக்கிறாரா அப்படின்றது வந்து இன்னும் இது வரைக்கும் திருப்திகரமான பதில் கிடைக்கல. 2 ஏக்கர் நிலம் வச்சிருக்கிற அவங்களுக்கு வந்து அவங்க குழந்தைகள் படிப்பு செலவு, மருத்துவ படிப்பாகட்டும், பொறியியல் படிப்பாகட்டும், அதை நான் ஏற்றுக்கிறேன். ஆண் எடையாளர், பெண் எடையாளர், ரேஷன் கடையில் இதெல்லாம் கொண்டு வரது வந்து எந்த விதத்தில் சாத்தியமாக இருக்கும்? ஏதோ ஆக்கப்பூர்வமான திட்டங்களை அவர் கொண்டு வரான்னு நம்ம நினைக்கலாமா? இல்லை, அதாவது இப்போ ரேஷன் கடையில் பெண்களும் வேலைக்கு அமர்த்தப்பட வேண்டும்ன்ற ஒரு கான்செப்டில் பேசிட்டு பாருன்னு நினைக்கிறேன் நான். அது தப்பு இல்லை. பட் ஆனால் அதான் சொல்கிறேனே, அதாவது நீங்கள் வந்து இப்போ இந்த மேடையில் மட்டும்தான் அவர் அரசியல் பேசுகிறார். அவர் பத்திரிகையாளர்களை சந்தித்து பேட்டி கொடுத்தது கிடையாது. அரசியல் தொடர்பாக கலந்துரையாடலையோ மற்ற விஷயங்களையோ கலந்துக்கிட்டவர் கிடையாது. என்ன அவருக்கு இதுவரைக்கும் என்ன விதமான அரசியல் பார்வை இருந்தது, மக்கள் நலன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இப்படி யோசிக்கிறாரு, இது எதுவுமே வந்து மக்களுக்கு தெரியாது. இதெல்லாம் தெரிஞ்சு இதெல்லாம் அவர் தெரிவிச்சிருந்தாருன்னா, தன்னை முறைப்படி அவர் வந்து மக்களுக்கு வெளிப்படுத்தி இருந்தாருன்னா இன்னும் அவருக்கு பலமாக இருந்திருக்கும். இப்போ பாஜக வந்து பயமுறுத்துறீங்க, பாஜக உள்ளே வந்துன்னு பம்மாத்து காட்டுறீங்க, இதெல்லாம் வந்து சிறுபான்மையின் ஓட்டை நீங்கள் கொண்டு போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்டிங்லேயே ஸ்பீச்சில் சொல்லாரு. அவர் வந்து சிறுபான்மையின் ஓட்டை குறி வைக்கிறதுக்காகவே விஜய் அவர்கள் அந்த மாதிரி சொல்கிறாரா? இல்லை, அப்படி இல்லை. அதாவது சிறுபான்மையினரினுடைய ஓட்டை வாங்குவதற்காக பாஜக வந்துடும் அப்படின்ற அந்த ஒரு சொற்றொடரை வந்து மீண்டும் மீண்டும் தொடர்ச்சியாக திமுக பயன்படுத்துகிறாங்க. திமுகவுடைய மிகப்பெரிய சக்தியாக அதுதான் இருக்குது. பிஜேபி அப்படின்ற அந்த பூச்சாண்டியை காமிச்சு தமிழக மக்களை வந்து நான் தான் உங்களுக்கு பாதுகாப்பு, என்ன விட்டால் உங்களுக்கு அது கிடையாது, சமூக காவலாளி மாதிரி சித்திக்கிறது திமுக தான் முன்னுமையாக இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆமாம், அது வந்து அப்படி ஒரு தோற்றத்தை காண்பித்து அதன் மூலமாக தங்களுடைய அரசியல் பிஸ்னஸ் அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே அவங்க சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பாக இருக்கிறாங்களா
நீ பாதுகாப்பாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை சார். எல்லா மக்களுக்கும் பாதுகாப்பாக இருந்தாலே அதுக்குள்ளேயே வந்து சிறுபான்மையினர் அடங்கிடுவாங்க. ஒரு பாரபட்சம் இல்லாமல் எல்லாருக்குமான ஒரு பொது மனிதராக நலன் சார்ந்த ஒரு பொது ஆட்சியை கொடுத்தீங்கனாலே போதும். தனிப்பட்ட முறையில் சிறுபான்மையினருக்கு பாதுகாப்புனா அப்போ மற்றவங்களுக்கு பாதுகாப்பு இல்லையான்னு பேச்சு வரும். எல்லாருக்கும் பாதுகாப்பாக இருக்கிறேன்ற மாதிரியான ஒரு ஆட்சியை வந்து ஸ்டாலின் கொடுத்தார். ஆனால் கொடுக்கல, அந்த ஒரு தோற்றத்தை காட்டுகிறார். சரிங்களா? சிறையில் வந்து 20 வருஷத்துக்கு மேலே இருந்த எல்லா கைதிகளும் விடுனா எல்லா கைதிகளும் தான் விடுதலை பண்ணணும். அது இஸ்லாமியர்கள் மட்டும் விடுதலை பண்ணாதீங்கன்ற ஒரு ஸ்டாண்ட் 5 வருஷமாக வச்சுட்ருக்காரு. அப்போ என்ன அது அர்த்தம்? நீங்கள் பாரபட்சம் இல்லாமல் தானே இருக்கணும். இப்போ அந்த மாதிரி நிறைய விஷயங்களில் இப்போ பிஜேபி என்ன கொள்கையை வந்து ஃபாலோ பண்ணுறாங்களோ அதையே அச்சுப்படலாமல் ஃபாலோ பண்ணுறாரு. ஆனால் வெளிப்பேச்சுக்கு ஸ்டாலின் வந்து நான் வந்து பிஜேபிக்கு எதிராக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்குறாரு. இதை வந்து அவருடைய கூட்டணி கட்சிகளும் வழிமொழிவதனால மக்களும் பெரும்பாலான மக்கள் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் களத்தில் வந்து பாதிக்கப்படுற மக்கள், பல்வேறு பிரச்சனைகளால் பாதிக்கப்படுற மக்கள் இந்த ஸ்டாலின் அரசாங்கக்கூடிய போலி தோற்றத்தை, பொய் தோற்றத்தை, இவர்கள் வந்து பணம் காசு அடிக்கிறதுக்காக மட்டும்தான் ஆட்சியில் இருக்கிறாங்க அப்படின்ற பொய் தோற்றத்தை பார்க்குறாங்க. இன்றைக்கி தாவேக்காக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய ஒரு வெற்றி, அதாவது அந்த மக்கள் ஆதரவு, வெற்றின்றது சொல்கிறத விட மக்கள் ஆதரவு. அந்த மக்கள் ஆதரவுன்றது திமுக மீதான கோபத்திற்கான ஒரு வடிகாலாக நான் பார்க்குறேன். சார் நீங்கள் சொல்கிறீங்க சார் இப்படி, பட் வந்து சிறுபான்மையினர் ஓட்டுகள் வந்து விஜய்க்கு வரும்னு நினைக்கிறீங்களா? திருப்பரங்குன்றம் இந்த மாதிரி மேட்டருக்கு எதுவுமே அவர் வாயை திறக்கலை, இருந்தாலும் வந்து இன்னும் அந்த மக்கள் நம்புறாங்கன்னு நினைக்கிறீங்களா? விஜய் அவர்களை நம்புகிறாங்க. ஏன்னா திருப்பரங்குன்ற விஷயத்தில் வந்துங்க நீங்கள் வந்துங்க அந்த கோயில் தீபம் வந்து ஏற்றக்கூடாது அப்படின்ற வலுவான குரல் இஸ்லாமியர்களிடமிருந்து வரவில்லை. அப்படி ஒரு குரல் வந்திருந்தால் அந்த விஷயம் வந்து வலுப்பெற்றிருக்கும். அந்த குரலை வந்து இங்கே ஆளுங்கட்சி மட்டும்தான் பிரதிபலிக்குது. கவனிச்சிங்களா? அப்படி பிரதிபலிப்பதன் மூலமாக இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்குமான ஒரு மோதலை துவங்கி வைக்கிறது திமுக. புரியுதுங்களா? அப்போ இங்கே பாதுகாப்பாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்து இஸ்லாமிய மக்களுக்கு இடையிலே ஒரு விதமான ஒரு பகை உணர்ச்சியை பிஜேபி உருவாக்கினா தான் பிஜேபி எதிர்ப்பதற்கான ஒரு அரசியல் சூழலுக்கு நமக்கு உதவுனா அவர் நம்புகிறார். இதுவே அதிமுக ஆட்சியிலிருந்து அப்படி போயிருக்காது, ஸ்மூத்தாக முடிஞ்சிருக்கும். அந்த திருப்பரங்குன்ற பிரச்சனைன்றது வந்து இந்து முஸ்லீம் பிரச்சனையாக மாறி இருக்காது. வாட்டவர் இது அந்த சூழல் ஏற்கனவே இருந்ததோ அது அப்படியே கண்டினியூ ஆகிருக்கும். திமுக வேண்டுமென்று கையில் எடுத்து அரசியல் படுத்துச்சு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அந்த பிரச்சனை ஆமாம். திருப்பரங்குன்ற விஷயத்தில் வந்து பாஜக வளர்ச்சிக்காக திமுக பாடுபட்டுக்கிட்டு இருக்கு. தஞ்சாவூர் ஸ்பீச்சில் வந்து விஜய் அவர்கள் சொன்னார், எடப்பாடி அவர்கள் 10,000 தராங்க, மறைமுகமாக சொன்னார் 10,000 தராங்க, ஸ்டாலின் அவர்கள் பணம் தந்திருக்காங்க. இதெல்லாம் வந்து விஜய் சொல்லும்போது அவருக்கு ஒரு பயம் வந்துருச்சு, அந்த பணம்லாம் கொடுத்து நமக்கு கிடைக்கிற ஓட்டை வந்து மடை மாட்டிடுவாங்க, பெண்களோட ஓட்டை அப்படின்னு விஜய் எது பயப்பட்டிருப்பார்னு நினைக்கிறீங்களா? அதாவது சார், அது எல்லாருக்குமே இருக்க வேண்டிய பயம் தான் சார். அது நீங்கள் மிகப்பெரிய ஒரு அமௌண்ட்டை வந்து மக்களுக்கு வந்து நீங்கள் எடுத்து கொடுக்கும்போது அவங்களுடைய மனசு சஞ்சலப்படத்தானே செய்யும். அதான் மக்கள் வந்து யார் நல்லாட்சி கொடுக்குறாங்க அப்படின்றத வச்சு தான் ஓட்டு போடணுமே தவிர பணத்தை வச்சு ஓட்டு போடக்கூடாது இல்லையா? ஆட்சியில் இருக்கிறார் அப்படின்ற ஒரு வசதிக்காக அரசு கஜானாவில் இருக்கிற பணத்தெல்லாம் அள்ளி கொடுத்து ஜெயிக்க நினைக்கிறதுன்றது ரொம்ப பெரிய ஒரு அயோக்கியத்தனங்க. இது சமச்சீரற்ற ஒரு போட்டியை வந்து கொடுக்குது. பெண்களுக்கு கிட்டத்தட்ட பொங்கல் ஒட்டி ஒரு 4,000, அடுத்த மாதம் 5,000 9,000. இப்போ மறுபடியும் மாற்றுத்திறனாளிகள் அது இதுன்னு ஒரு பெரிய பட்டியல் போட்டு மீனவர்கள் அப்படிலாம் பட்டியல் போட்டு திடீர்னு வந்து ஒரு பணத்தை இறக்குறாரு, அவங்க அக்கௌண்ட்டில் அதிரடியாக போடுறாரு. என்ன சொல்லணும்னா, இந்த 5 வருடம் சீராக அதை நீங்கள் செய்திருக்கணும். நீங்கள் உங்களுக்கு எளிய மக்கள் மீது கருணை இருக்கிறது என்றால் அது ஆட்சி முழுக்க அதை வெளிப்பட்டுருக்கணும். தேர்தல் வரும்போது மட்டும் அது வெளிப்படுறதுன்னா அது உங்களுடைய சுயநலத்துக்காக இல்லையா? அது வந்து இப்போ அவங்க எதிர்கட்சிகளால் கொடுக்க முடியாது. நீங்கள் ஆட்சியில் இருக்கீங்க, கஜானாவில் இருக்க பணத்தை எடுத்து கொடுக்குறீங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க? விஜய் அவர்களோட விவாகரத்து மேட்டர் தான் கடந்த வாரங்களில் பரவலாக பேசப்பட்டது. சங்கீதா அவர்கள் வந்து இவ்வளோ நாள் இல்லாமல் எலெக்ஷன் டைமில் ஏன் இதை வந்து வெளியே சொல்லணும் விவாகரத்து மேட்டரை? இதுக்கு வந்து விர்ச்சுவல் வாரிசுன்னு சொல்கிறப்படுற விஜயோட ஆட்கள் வந்து திமுக தான் காரணம் அப்படின்னு ட்விட் பண்ணுறான். இது வந்து பொதுவெளியில் கொண்டு வர்றதுக்கான அரசியல் காரணங்கள் ஏதாச்சும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அந்த அம்மா வந்து இதை வெளிக்கொண்டு வரல சார். அவங்க 2022 தொடங்கி 21 22 தொடங்கி இதை வந்து விஜய்கிட்ட வந்து விவகாரத்தை கேட்டுக்கிட்டு இருக்காங்க.
அந்த நடிகையோடு நீங்கள் தொடர்ச்சியாக வெளியில் சுற்றுறதும் அந்த நடிகை அதை வந்து ஃபோட்டோவாக போட்டு வெளிப்படுத்துவதும் எனக்கும் குழந்தைகளுக்கும் மன உளைச்சலாக இருக்குது அப்படின்னு அவங்க வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதை கேட்கல இவர். அதனால் என்ன ஆச்சுன்னா அவங்க வந்து வழக்கறிஞர்கள் 2 பேரை வச்சு பேசி ஒரு விவகாரத்தை வாங்கிக்கலாம், கோர்ட்டுக்கு போகாமலே விவகாரத்தை வாங்கிக்கலாம்னு முயற்சி பண்ணியிருக்காங்க. இவர் அதுக்கு இடம் கொடுக்காமல் பிடிவாதம் பண்ணதுனால இவங்க கோர்ட்டுக்கு போய் எனக்கு ஒரு கண்ணியமான ஒரு விவகாரத்து இதை கொடுத்துட்டு ஒரு ஜீவானாம்சத்தை கொடுத்துட்டு என்னை விடுவிக்க சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க போயிருக்காங்க. செங்கல்பட்டு கோர்ட்டில் அவங்க தாக்கல் பண்ணிட்டாங்க. டிசம்பர் மாதமே தாக்கல் பண்ணிட்டாங்க. அங்கே கோர்ட்டில் இருக்க ஊழியர்கள் யாரோ திமுக காரங்களுக்கு எடுத்து கொடுத்து அதை லீக் பண்ணியிருக்காங்க. இது அந்த அம்மா வெளிப்படுத்தலை. இது வந்து இப்படி தான் வெளியாகி திமுக தான் இப்போ வெளியிட்டிருக்குன்னு சொல்கிறீங்களா? அவங்க தான் அங்கே லோக்கலில் இருக்கிறவங்க வந்து கோர்ட்டில் இந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்திருக்கு அப்படின்றது வந்து ஆனால் இது லட்டு மாதிரி இருக்கே இந்த விஷயம் அப்படின்னு சொல்லி எடுத்து வெளியில் கசிய விட்டுட்டு பண்ணியிருக்காங்க. அந்த அம்மாவுக்கு வந்து இதை வெளிப்படுத்தி இதன் மூலமாக தேர்தலில் இவருக்கு தர்ம சங்கடத்தை உருவாக்கணுன்ற எண்ணம் இல்லை. அவங்க வந்து அவங்க ஒரு நிம்மதியான லைஃப்பை விரும்புகிறாங்க. அவங்க லண்டனில் இருக்காங்க, குழந்தைங்களையும் அப்படி தான் வளர்த்து எடுத்துருக்குறாங்க. அப்பா வந்து அவர் விஷயத்தில் தலையிட வேணாம் அப்படின்னு தான் பிள்ளைங்களும் வந்து ஒன்றும் இது வரைக்கும் பெருசாக ஒன்றும் பேசலை. இப்போ இந்த விஷயம் வந்து விஜய் கொஞ்சம் விட்டு கொடுத்துருந்தாருன்னா வெளியிலே வராமல் போயிருக்கும். அவரே வந்து இந்த விஷயத்தை சால்வ் முன்னாலே பொது வாழ்க்கைக்கு வர்றதுக்கு முன்னாலே இந்த பிரச்சனையை முடிச்சிருக்கலாம், முடிச்சுட்டு வந்திருக்கணும். உங்கள் தமிழக அரசியல் குறித்து இவ்வளோ பெரிய நீண்ட உரையாடலுக்கு மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம். நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் அறம் தமிழுடன். நன்றி.